ஹலோ கைஸ், வணக்கம். மேக்கப் ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் முடிக்கின்றீர்களே. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து பிகாம் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா நம்ம பிகாம் படிக்கலாமா, பிகாமில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் அவைலபிளாக இருக்கும், பிகாம் முடிச்ச உடனே ஜாப் ட்ரை பண்ணலாமா, பிகாமோட சிலபஸ் எப்படி இருக்கும், இல்லை பிகாம் முடிச்சுட்டு அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பேங்கிங்கில் ஒரு ஜாபுக்கு போகணும், கவர்மெண்ட் பேங்க் ஜாப் போகணும் அப்படின்னா பிகாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமா, ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தருவாங்களா, ஈஸியாக கிராக் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. முக்கியமாக பிகாமில் பேங்கிங் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தால் பேங்க் ஜாப் ஈஸியாக கிடைக்குமா, அந்த மாதிரி கூட மென்ஷன் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தா பிகாம் கோர்ஸ் பற்றிய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு, அதாவது பிகாம்னா என்னது, என்ன மாதிரியான டாபிக்லாம் சிலபஸில் கவர் பண்ணுவாங்க, என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் அவைலபிளாக இருக்குது, நம்மளுக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் அவைலபிளாக இருக்கும், ப்ளஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரைவேட்டில் எப்படி ஜாப் சர்ச் பண்ணலாம், ஹையர் ஸ்டடீஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், பிகாம் முடிச்சோடனே ஜாப் கிடைக்குமா, இந்த மாதிரியான டீட்டெயிலாக இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிகாம் படிக்கலாமா வேணாமா, என்ன மாதிரியான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்கும், அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ட்ரோவே ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. சப்போஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களோட கெரியர் கொடுத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா பிகாம் அப்படிங்கிறது ஒரு எவர் கிரீன் கோர்ஸ் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அதாவது இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் பார்த்தோம்னா இப்போ வரையுமே எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிகாம் அப்படிங்கிற கோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் நம்மளுக்கு. பட் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா பிகாம் முடிச்சோடனே ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா அவ்வளோக்கா நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை உங்களுக்கு. ஒன்று நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்தோம்னா இந்த சிஏ சிஎஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா பிகாம் சூஸ் பண்ணுங்கள். பட் பிகாம் பொறுத்தவரை பார்த்தோம்னா பிகாம் முடிச்ச உடனே ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் சேலரி வைஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஒன்று ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணணும், ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது உங்கள் ஆப்ஷன் பேஸில் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சிஏ சிஎஸ் இல்லை அது ரிலவெண்ட்டாக கூட ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எம்பிஏ இந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம், இல்லை எம்காம் கூட நீங்கள் படிக்கலாம், இல்லை நீங்கள் டீச்சிங் போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் லாயர் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட 3 இயர்ஸ்க்கான LLB கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு பிகாம் மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவ்வளோக்கா நல்ல ஒரு சேலரிலாம் கிடைக்காது உங்களுக்கு. ரொம்ப கம்மியான சேலரியில் அதுவும் உங்கள் ஸ்கில் பேஸில் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பிகாம் கோர்ஸ், இதோட சிலபஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான டாபிக்லாம் வரும், ஏன்னா பிகாமில் நிறைய ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பொறுத்து சிலபஸ் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிகாம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு காமர்ஸ் ரெலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு. முக்கியமாக ஒரு காமர்ஸ் ரெலவெண்ட்டாக, அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டாக, அக்கௌண்ட்ஸ்லேயே பார்த்தோம்னா கார்பரேட் அக்கௌண்ட் இது மாதிரி டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக ஒரு பேப்பர், கம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டாக ஒரு பேப்பர், அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாக பார்த்தா ஒரு பிஸ்னஸ் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரியான கான்செப்டாக சிலபஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுவே பிகாமில் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா பிகாமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா பிகாம் சிஏ படிக்கலாமா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. சிஏ அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட பிகாமோட சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக வர டாப்பிக்கும் வரும். ஏற்கனவே அந்த மாதிரி பிசினஸ் ரெலவெண்ட்டா, எக்கனாமிக்ஸ் ரெலவெண்ட்டா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டா இந்த மாதிரியான பேப்பரும் வரும். ப்ளஸ் கம்ப்யூட்டருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டா, டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி இந்த மாதிரி டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான் பிகாமில் எந்த ஒரு ஸ்ட்ரீம் நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஜென்ரலாக காமர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டாக்ஸேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா டாக்ஸ்னா என்னது, டாக்ஸ் ப்ரொசீஜர்னா என்னது, டாக்ஸ் லானா என்னது, அந்த டாக்ஸில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி டாபிக் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தாலும் அதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ப்ளஸ் காமர்ஸ் ரெலவெண்ட்டாக பேசிக் டாப்பிக்கும் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிகாமோட சிலபஸ் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரீம் பேஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் என்ன அப்படின்னு பார்த்தா காமனாக எல்லாத்துக்குமே காமர்ஸ் ரெலவெண்ட்டான பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா பிகாமில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸ் இருக்கா. ஒரு ஜென்ரலாக என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அப்ளைட் எக்கனாமிக்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது உங்களுக்கு, அக்கௌண்டன்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்குது, ஃபினான்ஸ் ரெலவெண்ட்டாக, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், பேங்க் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட், டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் எக்கனாமிக்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அப்புறம் பார்த்தோம்னா இ காமர்ஸ் ரெலவெண்ட்டா, ஃபினான்சியல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டா, ஃபினான்சியல் அக்கௌண்டிங் ரெலவெண்ட்டா,
ஃபாரின் ட்ரேட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டா, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்கு உங்களுக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெலவெண்ட்டா, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டா, டாக்ஸ் ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது, டாக்ஸேஷன் ரெலவெண்ட்டா, கேபிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டா, கம்பெனி செக்ரட்டரிஷிப் ரெலவெண்ட்டா, கார்பரேட் செக்ரட்டரிஷிப் ரெலவெண்ட்டா, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய காலேஜில் வந்து பார்த்தோம்னா பிகாம் இன் சிஏ இருக்கும் உங்களுக்கு, ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்கும் உங்களுக்கு, ஒரு சில காலேஜில் ரீசெண்டாக டாக்ஸேஷன் கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரீமே தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் வந்து இருக்காது. மோஸ்ட்லி பிகாம் இன் ஜென்ரல் தான் நிறைய, முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிகாம் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு சில காலேஜில் ப்ரைவேட்டில் இல்லை கவர்மெண்ட்டில் ஒரு சில காலேஜில் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் டாக்ஸேஷன் ரெலவெண்ட்டா, டாக்ஸ் ப்ரொசீஜர் ரெலவெண்ட்டா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த பேங்கிங் மேனேஜ்மெண்ட், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரீம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் பிகாம் அப்படின்றதுல நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு பேஸ் பண்ண மெஜாரிட்டியாக இருக்க காலேஜில் வந்து பார்த்தா ஜென்ரல் ஸ்ட்ரீம் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சில காலேஜில் ஏற்கனவே பார்த்த மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டாக்ஸேஷன், இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்டில் போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் ட்ரெண்டில் வந்து பார்த்தா இ காமர்ஸ் ஃபீல்டு ட்ரெண்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இ காமர்ஸ் ரெலவெண்ட்டாக, எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும், காமர்ஸ் ரெலவெண்ட்டாக, இந்த ஆன்லைனில் காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இ காமர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள், அந்த ஸ்ட்ரீம் தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த காலேஜில் என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ், ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மோஸ்ட்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்காது, மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ அங்கே என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தா இப்போ சிலபஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியாவும் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம் பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பட் எந்த ஒரு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு பிகாம் மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஜாப்ல வந்து அவ்வளோக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சப்போஸ் படிக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் நல்ல காலேஜில் படிக்கிறீங்க, டாப் லெவல் காலேஜ், அந்த காலேஜில் பிகாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி பிகாம் மட்டும் முடிச்சிருக்கீங்க, பிகாமில் எந்த ஒரு ஸ்ட்ரீம் வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். பிகாம் மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவ்வளோக்கா வந்து நல்ல ஜாப்லாம் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் சேலரி ரேஞ்ச் ரொம்ப லோவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிகாம் முடிச்சவங்களுக்கு எந்த ஃபீல்டு எடுத்திருக்கீங்களோ அது ரிலவெண்ட்டான ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஓரளவு கம்மியான சேலரியே போதும், பட் எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னா அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக வந்து ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிகாம் சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து பார்த்தா ஒரு காமர்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் ட்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை மோஸ்ட்லி காமர்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு மிக்ஸான இண்டஸ்ட்ரியில் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிகாம் மட்டும் முடிச்சிருக்கனால அவ்வளோக்கா ஒரு நல்ல சேலரி வந்து கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கம்பெனி ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஷாப்பில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ஒரு கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இந்த மாதிரியான ஜாப் தான் வந்து தருவாங்க உங்களுக்கு. அப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட்னா எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, ஒரு மேக்ஸிமம் 7,000, 8,000, 10,000 வரையும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தா பிகாம் முடிச்சா எனக்கு உடனே ஜாபுக்கு போகணும், ஒரு நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்னா பிகாம் படிக்கும் போதே கவர்மெண்ட் ஜாப் வந்து நீங்கள் எய்ம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நிறைய ஜாப் இருக்குது. அதாவது வந்து பார்த்தா பிகாம் படித்தவங்களுக்கான ஜாப் அப்படிங்கிற ஜாப்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் ஸ்கில் பேஸில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரீசனிங், ஆப்டியூட் இந்த டாப்பிக்லாம் போட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பேங்க் ரெலவெண்ட்டான ஃபீல்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா பிகாம் முடிச்சவங்களுக்கு பேங்க்கில் டேரெக்டாக ஜாப் கிடைக்குமா, ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தருவாங்களா, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. முக்கியமாக பிகாமில் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை பேங்கிங் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குமா, எனக்கு பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியே வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளே இல்லை உங்களுக்கு. எப்படி மற்ற டிகிரி முடிச்சவங்களாம் எக்ஸாம் அட்டன் பண்ணி அது பேஸில் வந்து போஸ்டிங் போகிறாங்களோ அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு. பிகாம் முடிச்சிருக்கீங்க, பிகாமில் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கீங்க, இல்லை பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ்லையோ இல்லை கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லையோ டேரெக்டாக போஸ்டிங் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. மற்றவங்க என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இப்போ கிளர்க் அப்படின்னா ப்ரிலிமினரி மெயின் 2 ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. இதுவே வந்து நீ பிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ரவுண்டையும் கிராக் பண்ணி நீங்கள் அந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணாதான் கட் ஆஃப் அப்படிம்பாங்களா, அதை கிராக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் பேங்கிங் ரெலவெண்ட்டான பிகாம் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பேங்கிங்கோட அந்த எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தா ஃபினான்சியல் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். அதில் பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி பிகாம் முடிச்சவங்க டேரெக்டாக பேங்க் ஜாப் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு போஸ்டிங்குமே இல்லை, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. சப்போஸ் பேங்கிங் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமில்
இந்த பேங்க் ரிலவெண்ட்டான எக்ஸாமில் அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுனால அதை வந்து ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. அதனால் மற்ற டாப்பிக்கை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இது நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். பிகாம் எடுத்தால் தான் பேங்க் ஜாப் போக முடியுமா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கூட வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போல்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஸோ பிகாம் முடிச்சுட்டு உடனே நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ வந்து நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்கில் பேஸில் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ஏதாவது சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பராக கண்டினியூஸாக ப்ரிப்பரேஷன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ அந்த மாதிரி யூபிஎஸ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எஸ்எஸ்சியில் வர சிஜிஎல் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல கண்டக்ட் பண்ண என்டிபிசி, பேங்க் ரிலவெண்ட்டான கிளர்க், பிஓ, அது மட்டும் இல்லாமல் எல்ஐசி எக்ஸாம், போஸ்டல் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண டிஎன்பிசி எக்ஸாம். ஸோ இதோட சிலபஸ்லாம் அனலைஸ் பண்ணி உங்கள் ஸ்கில் பேஸில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிகிரி முடிச்சோடனே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இப்போதான் எனக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அந்த அளவுக்குலாம் எஃபோர்ட் போட முடியாது, ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஏ, சிஎஸ் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருக்கும். பட் எஃபோர்ட் வந்து அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. +2 முடிச்சு படிச்சிங்க அப்படின்னா 3 லெவல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம் 2 லெவல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் ரொம்ப டஃபாக இருக்கும். இது ரிலவெண்ட்டாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோ அது ரெலவெண்ட்டாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். சிஎஸ்க்குலாம் இப்போ நிறைய ஆன்லைன் கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது, அதை பற்றி டீட்டெயில் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சிஏ, சிஎஸ் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, சிஎம்எஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது, என்னால் எஃபர்ட் போட்டு படிக்க முடியும், ஹை சேலரி வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். +2 முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கலாம். அப்போ வந்து 3 லெவல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம் 2 லெவல் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செக்டரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபினான்ஸ் லைனில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்துட்டு நிறைய பிஜி டிப்ளமோ கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா. இல்லை நான் ஒரு பிஜி கோர்ஸ் ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்னா எம்பிஏ இல்லை எம்காம் வந்து நீங்கள் படிக்கலாம். எம்காம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தா டீச்சிங் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா எம்பிஏல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரீம் பேஸில் வந்து பார்த்தா. சப்போஸ் பிகாமில் ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எம்பிஏ சூஸ் பண்ணும்போது என்ன ஸ்ட்ரீம் இருக்குது, எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ எம்பிஏ படிக்கும்போது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் யூனிவர்சிட்டி, டாப் லெவல் காலேஜ் படிச்சிங்க அப்படின்னா எம்பிஏக்கு கேட்டு, மேட்டு, ஜிமேட்டு, டான்செட் இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எம்பிஏல நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஹச்ஆர், மார்க்கெட்டிங், லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ், ரூரல் மேனேஜ்மெண்ட், அக்ரி பிஸ்னஸ், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், குளோபல் பிஸ்னஸ், ஃபாரின் ட்ரேட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எம்காம் படிக்க போகிறீங்க அப்படின்னா எம்காமே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. எவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் வந்து பிகாமில் இருக்கோ அதே மாதிரி எம்காம்லேயும் இருக்கும். பட் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்க ஸ்ட்ரீம் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அது எது ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ஃபாரின் ட்ரேட், இ-காமர்ஸ் இதெல்லாம் இப்போ நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு லாயர் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட 3 இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லாயர் கோர்ஸ் பொறுத்தவரையும் +2 முடிச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவே ஒரு டிகிரி படிச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே உங்கள் கன்வீனியன்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் படிக்கும் போதே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்கள் ஸ்கில் பேஸில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு ஒரு பிஜி டிகிரியோ இல்லை கவர்மெண்ட் ஜாபோ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதுவே எம்காம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெட்டு, செட் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் வந்து கிராக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்கள் கன்வீனியன்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பிகாம் படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.